நாகை ராம்ராதா மகாலில் நாகை ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் சார்பில் பணியேற்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவராக ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா, செயலாளராக ரொட்டேரியன் இளையராஜா, பொருளாளராக ரொட்டேரியன் பாலமுருகன் பதவியேற்றுக் கொண்டனர். உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ்பிரியன் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு மாவட்ட விருந்தினராக மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்த நிகழ்வில் உறுதிமொழி எடுத்தல், ஏழை எளிய குடும்பங்கள், பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், ரோட்டரி அறக்கட்டளைக்கு நிதி வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராக முழு மனதோடு இணைகிறேன். பன்னாட்டு ரோட்டரியின் சட்டத்திட்டங்களுக்கும் நம் ரோட்டரி மாவட்டம் 2981 சட்டத்திட்டங்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் உட்படுகிறேன் என்றும் செமினாராக இருக்கட்டும் அனைத்துலேயும் கலந்துக்கிட்டு மாவட்டத்திற்கு சப்போர்ட்டாக இருங்க. முக்கியமாக புதிய உறுப்பினர்கள் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர் ஓரியன்டேஷன் செமினார் நடக்கும். அந்த செமினாரில் புதிய உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ரோட்டரி பற்றிய தகவல்களை தெரிவதற்கு அதுதான் முதல் அடித்தளமாக இருக்கும். உங்களுக்கு அந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கிறது என் சார்பாகவும் மாவட்ட ஆளுநர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அதுமாதிரி சைபர் கிரைம் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை சிறப்பு திட்டமாக எடுத்து 1 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம நடத்த போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக நடத்தப்படுகிறது. எங்கேயோ யாருக்கும் ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு ஆண்டன் வழங்கியதால் நாங்களாம் ஒன்றா செஞ்சுருக்கோம். ரோட்டரி புதிய உறுப்பினர் நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறது உண்டு. ரோட்டரிங்கிறது ஒரு கடல் மாதிரி. ரோட்டரிங்கிறது ஒரு கடல் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ரோட்டரியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரோட்டரிங்கிறது கடல் மாதிரி எல்லாருக்கும் சொல்கிறேன். உறுப்பினர் நான் ஹைதராபாத்தில் நான் என்ன பேசினேன் அப்படின்னா, நமது மாவட்டத்தில் 6000 உறுப்பினர் இருக்காருன்னு சொன்னேன். 6000 உறுப்பினர் இருக்காருன்னு சொன்னேன். இந்த 6000 உறுப்பினரையும் உறுப்பினராக இருக்காங்க, ரொட்டேரியனாக இருக்கிறது இல்லை. என்ன புரிஞ்சுங்க? ரொட்டேரியனாக இருக்கிறது இல்லை. 6000 உறுப்பினர் ரொட்டேரியன்ஸ் கிடையாது. 6000 பேர் ரோட்டரியில் உறுப்பினராக இருக்காங்க. இந்த 6000 பேரையும் நான் ரொட்டேரியனாக மாற்றணும் அப்படின்னு திட்டத்தை உருவாக்குனேன். ரொட்டேரியனாக மாற்றணும்னு என்ன அப்படின்னு உருவாக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ன சொல்லுது? மாதத்துக்கு 4 மீட்டிங் போடுங்கன்னு சொல்லுது. கொரோனா காலத்தை விட்டுருங்க, 4 மீட்டிங் போடுங்கன்னு சொல்லுது. 4 மீட்டிங் போகிற சங்கமும் உண்டு, 3 மீட்டிங் போகிற சங்கமும் மாவட்டத்தில் உண்டு, 2 மீட்டிங் போகிற சங்கமும் உண்டு, 1 மீட்டிங் போடுற சங்கமும் உண்டு, மீட்டிங்கே போடாத சங்கமும் உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு சார் 4 மீட்டிங் போட சொல்கிறாங்க? நீங்கள் 4 வாரம் நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பேச போகிறீங்க சொல்லுங்கள்? அதிகபட்சம் உங்களோட பர்சனல் பேசுவீங்க, வேறு விஷயங்கள் பேசுவீங்க, அடுத்த மீட்டிங்லாம் பேசுவீங்க, ஏதாவது சேவை திட்டங்களை பற்றி பேசுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சேவை திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. பப்ளிக்கில் போய் ஒரு சேவை திட்டம் செய்யும் பொழுது பப்ளிக்கில் பார்ப்பாங்க, ரோட்டரி சங்கம் இந்த மாதிரி ஒரு சேவையை பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க? பெரிய பெரிய நண்பர்கள் உறுப்பினராக மாறுவாங்க. உறுப்பினராக மாறினா என்ன கிடைக்கும்? அறக்கட்டளைக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அறக்கட்டளை கொடுத்தா என்ன ஆகும்? திரும்பி இந்த சமுதாயத்தை சேவை பண்ண போகிறோம். இதுதான் சார் ரோட்டரியோட அமைப்பு, வேறு எதுவுமே கிடையாது.